ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். மத்தேயு 13:31-32. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதற்கும் உலகத்தின் பார்வையில் தேவ ராஜ்யத்தின் புத்திரர் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கும் கடுகு விதைக்கு ஒப்பிட்டு இயேசு கூறுகிறார். கடுகு விதையானது சிறியதானதாக தோற்றமளிக்கிறது. அந்த சிறிய கடுகு விதை விதைக்கப்பட்டதோ அதிலே ஆகாயத்து பறவைகள் வந்து அடையத்தக்கதாக அது பெரிய மரமானது. இதை போன்றுதான் மனிதர்களின் பார்வையிலும் அவர்களது அணிமுக முறையிலும் தேவ ராஜ்யத்தின் செய்தி சாதாரணமானதாகவும் தேவபுத்திரர் அற்பமானவர்களாகவும் காணப்படுகின்றனர். இயேசுவானவர் தம்முடைய 12 சீஷர்களோடு தமது திருப்பணியை ஆரம்பித்தார். யூதாசுக்கு பின்பு மத்தியா அவர்களோடு சேர்க்கப்பட்டார். பிறகு 120 சீஷர்களாக மாறியது. அப்போஸ்தலர் 1:15. பின்பு 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டனர். அதன் பின்பு போக முடியாத இடத்துக்கெல்லாம் ராஜ்யத்தின் செய்தி சென்றது. இவ்வாறு தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பித்தது. பூமி எங்கும் இந்த சுவிசேஷம் பரவனதாக பவுல் எழுதுகிறார். சிறியதாக இருந்த ஆண்டவருடைய ஊழியம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்தது. ஆண்டவருடைய போதனையும் மதிப்பீடும் அணுகுமுறையும் வேறு. உலகத்தின் போதனையும் மதிப்பீடும் அணுகுமுறையும் வேறு. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிக்க அது ஏதுவாக இருந்தது. ராஜ்யத்தின் நற்செய்தி மனிதனின் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டாலும் மனிதனால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் அதிலே பெரிய வல்லமை உண்டு என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிற்பாடு பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதன் பின் சீஷர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். சீஷர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிக்கையிட்டனர். உலகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்களை தெரிந்தெடுத்து தம்முடைய கனமான பணியை அவர்கள் கையில் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி சிறியதானதாகவும் அங்கீகரிக்கப்படாததாகவும் தோன்றலாம். இந்த செய்திதான் உலகத்தை ஆண்டு கொண்டுள்ளது. இன்று அநேகருக்கு வாழ்வளிக்கிறது. அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டு நமது ஆண்டவர் பெரிய அசாதாரண காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கடுகு விதை முளைத்து பெரிய மரமாகி அநேக பறவைகளுக்கு அடைக்கலத்தை கொடுத்தது போல உலகத்தால் அற்பமாக எண்ணப்பட்ட தேவராஜ்யம் இஸ்ரவேல் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் பரவி வளர்ந்து அநேகருக்கு இன்று ஆசீர்வாதமாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளையே, மனிதர்கள் பார்வையிலே அவர்களது கணிப்பிலே நீ சிறியவனாக காணப்படலாம். உன்னுடைய பணி அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் பாருங்கள், ராட்சசனான கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சிறிய தாவீதை தேவன் உபயோகப்படுத்தினார். அதே போல தேவன் என்னையும் உன்னையும் பயன்படுத்துவார். மனிதர்கள் உன்னை அங்கீகரிக்கப்படாத நிலையிலே தேவன் உன்னை அங்கீகரிப்பார். அவர் உன்னை கொண்டுதான் மகா பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே சோர்வையும் கலக்கங்களையும் பயத்தையும் விட்டுவிட்டு துணிச்சலோடு தேவராஜ்யத்தின் பணிவை செய்வோம். அடுத்ததாக இயேசு இந்த ஓமையில் சிறியதாய் இருந்த கடுகு செடியாகி பின்பு மரமாய் வளர்ந்ததை குறிப்பிடுகிறார். இதை போலவே தேவராஜ்யம் படிப்படியாய் வளரக்கூடியது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட்ட உடனே அப்படியே மறைந்து விடுவதில்லை. நான் ஆண்டவருக்காக செய்கின்ற ஊழியம் கனி கொடுக்கவில்லையே, என்னால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லையே என கவலைப்படாதே. தேவனுடைய ராஜ்யம் வளரக்கூடியது. அதே போல தேவன் உன்னுடைய ஊழியத்தையும் அநேக ஆத்துமாக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படியாக வளர்ந்து பெருக செய்வார். உலக சரித்திரத்தில் பெரிதாக தோன்றிய அநேக ராஜ்யங்களும் சாம்ராஜ்யங்களும் ஒரு காலகட்டத்தில் மறைந்து காணப்படாமல் சிதைந்து போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த தேவ ராஜ்யமானது வளர்ந்து பெருகி இன்றும் நிலை நிற்கிறது. தேவனுடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்று வேதம் போதிக்கிறது. கடந்த 20 நூற்றாண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம்.
12 சீஷர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறிய கூட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷ பணி உலகத்தின் கடைசி பரியந்தம் அது பரவி இன்று பெரியதொரு ராஜ்யமாக உருவாயிருக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகின்றது என்றால் அது அநேக மக்களுக்கு அடைக்கலம் தருவதா இருக்கிறது. தானியேல் 4:10-11 வளர்ந்தும் பலத்ததுமான ஒரு பெரிய விருட்சத்தை குறித்து தானியேல் கண்ட சொப்பனத்தை பற்றி பார்க்கிறோம். அதன் கொப்புகளில் ஏராளமான ஆகாயத்து பறவைகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த விருட்சம் நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அவனுடைய ராஜ்யம் அநேக மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனால் காலப்போக்கிலே அவனது ராஜ்ய பாரம் அழிந்து போனது. ஆனால் சிறியதாய் ஆரம்பமான நம் தேவனுடைய ராஜ்யம் இன்றும் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. நம் இந்திய தேசத்தில் எத்தனையோ விதமான மொழி, இனம், ஜாதி, வம்சம், கலாச்சாரம் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அடைக்கலம் பெறக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இதே போன்று எல்லா நாட்டு மக்களுக்கும் தேவராஜ்யத்தில் இடம் உண்டு. ஏனென்றால் அது வளரக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் மார்க்கு 11:17 சொன்னார். எனவே இந்த ராஜ்யத்தின் செய்தி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, இனத்துக்கோ, கலாச்சாரத்துக்கோ, நாட்டுக்கோ உரியதல்ல. எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் தந்து ரட்சிப்பு, நித்திய ஜீவன், தேவ ஆசீர்வாதம், பரலோக மகிமை ஆகியவற்றை தருவதுதான் தேவனுடைய ராஜ்யம். இவ்வுலகத்திலே யாரும் எங்களுக்கு அடைக்கலம் தரவில்லையே, எங்களுக்கு இங்கே நம்பிக்கை இல்லையே என்று கலங்கலாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நம்பிக்கையை கொடுக்கிறது. என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த போது அவர் எனக்கு அடைக்கலம்